நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை 31/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:13க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 7:46 வரை திரையோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:57 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்திர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:57 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே சுபகாரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இறை வழிபாடுகள், அம்பாள் வழிபாடுகள். பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வது, துர்க்கை அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூடியதாகிய இந்த ராகு கால பூஜை. இதில் இந்த எலுமிச்சம்பழத்திலே அதனை 2 கூறுகளாக நறுக்கி உள்ளே இருக்கின்ற சுளைகள் சாறுகள் விதைகளை அப்புறப்படுத்தி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு ஏற்றி வழிபாடு செய்கின்ற வழக்கங்களும் உண்டு. அவ்வாறான சிறப்பான ராகுகால துர்கா பூஜையிலே குங்குமார்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்வார்கள். இந்த ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம் என்று இந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இன்ன இருக்கிறது பரிகாரம் என்று சொல்வார்கள். அவ்வாறு இருக்கின்றவர்களெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே விரதம் இருந்து துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்தால் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இந்த ராகு கால நேரத்திலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அப்போ ராகு கால நேரத்திலே இந்த பூஜை செய்யலாமா என்றால் தாராளமாக அந்த நேரத்தில் செய்யணும். காரணம் என்னவென்றால் இந்த ராகு கால நேரத்திலே தான்
அன்னை பராசக்தியானவள் கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் பிரத்யபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு காலம். அந்த ராகு கால நேரத்திலே அம்பாளை சாந்தப்படுத்த இவ்வாறு பூஜைகள் செய்து குங்குமார்ச்சனை செய்கின்றவர்களுக்கு எல்லா தோஷங்களும் விலகி வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கின்ற வகையிலும் நாளைய தினம் புதன்கிழமை பங்குனி மாதத்தினுடைய உத்தர நட்சத்திரம், பங்குனி உத்தரம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாக பல்வேறு ஆலயங்களிலே தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, சங்காபிஷேகம் இவ்வாறு பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே நாளைய தினம் இந்த பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு கொழும்பு பொன்னம்பலவாணேஸ்வரர் சிவன் தேவஸ்தானத்திலே இந்த சிவனுடைய பொன்னம்பலவாண பெருமானுடைய உற்சவத்திலே இந்த தீர்த்த உற்சவம் பங்குனி உத்தரத்திலே நடைபெறும். அதேபோல் திருவோணமலை பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலும் இந்த உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த பங்குனி உத்தரத்திலே அம்பாளுடைய உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலும் அமைந்திருக்கின்றது. பல்வேறு ஆலயங்களிலே பங்குனி உத்திரத்திலே இந்த உற்சவங்கள். அதேபோல் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே கேரளா சபரிமலையிலே கூட இந்த பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சுவாமி ஐயப்பனுடைய விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடியதாக அமைந்திருப்பது. எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது. இவ்வாறு இந்த நிகழ்வுகளும் கலந்து இறையருளையும் குருவருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 31/3/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறுகள் இருக்கும், நிதானம் தேவை. இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகள் அனுகூலங்களை தரும். மிதுனராசி மிருகசிடம் 3, 4 திருபாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அர்த்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகள் அனுகூலங்களை தரும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், அனுகூலங்கள் உண்டு, உறவினர் மூலம் நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு. விருச்சிகராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிறப்பும் மேன்மையும் உண்டு, குலதெய்வ வழிபாடு நன்மைகளை தரும், அனுகூலமான நட்பலா பலங்களுக்கு இடம் உண்டு. தனுசுராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும்.
மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல மேன்மைகளை தரும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், பணவரவை கொடுக்கும். எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய சிந்தனை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ விதமான மனிதர்களை சந்திக்கின்றோம், எத்தனையோ விதமான விடயங்களை சந்திக்கின்றோம், எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டு அனுபவித்துவிட்டு அவர்களோடெல்லாம் பழகிவிட்டு நாங்கள் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவர்களை சந்திப்போம், தீயவர்களை சந்திப்போம், சுமூகமான ஒரு சூழலை சந்திப்போம், பிரச்சனையான ஒரு சூழலை சந்திப்போம், வெற்றிகளை சந்திப்போம், தோல்விகளை சந்திப்போம். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றும் தெரிந்து கொள்வோம். இதிலே நாங்கள் எதை வாழ்க்கையிலே தத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நாங்கள் வாழ்க்கையிலே ஒதுக்கிவிட வேண்டும், இந்த 2 நிலைகளை தருவதற்குத்தான் இறைவன் எங்களுக்கு இப்படியான சோதனைகளை தருகின்றான். நாங்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்கு, அனுபவம் பெற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கையிலே பல விடயங்கள் எங்களுக்கு சான்றாக ஊன்றாக இருக்கின்றன. அதை நன்கு கவனித்து செயல்பட்டு கொள்ள வேண்டும். எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக, அந்த அனுபவத்தின் மூலமாக நாங்கள் பல முன்னேற்றங்களை அடைய முடியும். என்றால் எங்களுக்கு இது தேவையில்லாத விடயம் என்று நாங்கள் தவிர்த்து எங்களுக்கு தேவையான விடயத்தோடு நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு அந்த நடைபெற்ற விடயம் ஒரு அனுபவமாக அமைகின்றது. இந்த அனுபவம்தான் வாழ்க்கையிலே வெற்றி படிகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு விடயத்துக்குள்ளே போய் பிரச்சனைப்படுகின்றோம். ஏன்? எமக்கு உகந்த அல்லாத ஒரு விடயத்துக்குள்ளே நாங்கள் மூக்க நுழைப்பது எங்களுக்கு தேவையற்ற ஒரு வேலை. இதன் மூலமாக எங்களுடைய உடல் பதட்டம், உள்ளப்பதட்டம், தேவையற்ற கோபம், தேவையற்ற நிதானத்தன்மைகளை இழந்து நாங்கள் மற்றவர்களால் இழிவுபடுத்தப்படுகின்ற நிலைக்கு ஆளாகின்றோம். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது நிதானம். அதை தவறவிட்டோமானால் வாழ்க்கையிலே பல சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே நிதானம் மிக முக்கியமானது. அந்த நிதானத்தை கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுவோம். நன்றி. தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். இக்குறளினுடைய பொருளாக எல் வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இறக்க பெற்றாள். பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். இக்குறளினுடைய பொருளாக எல் வாழ்க்கையில் கற்பு எனும் உறுதிநிலை இருக்க பெற்றாள். பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு